கையில ஒரு சூப்பர் கருப்புண்டா வச்சிருக்கீங்க. எப்படின்னா இது என்ன ஸ்பெஷல்ல? கச்சக்கட்டி கருப்பு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 27 ரூபா சொல்றோம். 27 சொல்றீங்க. எப்படின்னா இது எப்படி ஆட்டுக்கா கிடாய்க்கா எப்படி? பந்தய கடா ஸ்பெஷல் இல்லனே. ஆனா எங்க இருந்து வந்த கடா? இது மதுரையில இருந்து வந்தது. ஆனா காதே இல்ல. இது என்ன காதுன்னு? மூலிக்காது. இந்த மூலிக்காது தான் ஸ்பெஷல் இல்லனே. சரிங்களே, மூலிக்காது. ஆனா கச்சக்கட்டி கருப்புனா இது எப்படி மதுரையில இருந்து நீங்க கொண்டு வந்ததா இல்ல வளர்த்து கொண்டு வந்தீங்களா? பந்தயத்துக்குனே வளர்த்தது. இப்போ என்ன விலைனா ஃபைனலா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? 25 கொடுத்தலாம். இட மதிப்பே அந்த மதிப்பு உழுவுண்ணே. சரிங்கண்ணே. ஆனா இதுவும் விலை கேட்டுட்டு இருக்காங்களா? விலை கேட்கறாங்க. என்ன விலை வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க? 22 வரைக்கும். 22 வரை கேட்கறாங்க. நல்ல விலை வந்துச்சுன்னா பார்த்து கொடுத்தலாம். சரிங்க. ஆனா கிட்ட நல்ல தெளிவு. இன்னைக்கு சந்தைக்கு வந்தாலும் நம்ம கிட்ட தான் டாப். சரிங்க. என்ன பல்லுனே முகலட்சணம் ரெண்டுமே இருக்குன்னு. சரிங்க, ரொம்ப நன்றி. இருக்கீங்க மொத்தம் 40 குட்டி. ஆனா 40 குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 28 சொல்றீங்க. என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? எல்லாம் நல்லா கொம்பு கொம்பா தலையா இருக்கு. எப்படி நல்லா நல்லா இருக்கு. மேல் குட்டிகள் தான் எல்லாம். ஆனா உங்க ஊர் எந்த ஊர்னே? நம்ம ஊரு சாத்தூர் பக்கம். சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. ஆனா இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன தீவனம் வச்சு வளர்ப்பீங்க? இந்த மாதிரி குட்டிகளை இந்த தீவனம் வந்து இதுக்கு வந்து பருத்தி விதையும் மக்காச்சோளம் அரிசி. சரிங்க. தவிடு மேய்ச்சல் போமான? மேய்ச்சல் போகாது, வீட்டில் தான். ஆனா இந்த மாதிரி குட்டிகளை இப்போ மக்கள் என்ன விலை கேட்டுட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ 25 ரூபா இந்த ரேஞ்சு கேட்காங்க. சரிங்க. நீங்க என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? நம்ம 26 ரூபானா கொடுக்கலாம். ஜோடியானே? ஆமா, ஜோடி 26 ரூபா கணக்கு வந்தா கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் இட மதிப்புன்னு பார்த்தா எவ்வளோனா வரும்? இட மதிப்புக்கு கறிக்கு ஒரு 16 கிலோ 17 கிலோ கடை இங்க கிடக்கு. சரிங்கண்ணே. 5 கிலோ குட்டி கிடக்கு. ரெண்டு நிறந்து தான் கிடக்கு. அதாவது அண்ணன் உண்மையை சொல்லிட்டாப்புல. இன்னொன்னு இப்ப பக்ரீத்துக்கு வாங்குற நண்பர்கள் இதை மொத்தமா வாங்கி மறுவலைக்கு கூட விற்பனை பண்ணிக்கலாம். வளர்த்த விற்பனை பண்ணா பண்ணிக்கலாம். சரிங்க. சரிங்க. ஆனா உங்க நம்பர் எதுவும் சொல்ல வாய்ப்புண்டா? சொல்லுங்க. 86 67 49 81. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஜாதி என்ன வேணும்னு சொல்றீங்க? 2 ஜாத்து 80. என்ன விலைன்னா கொடுக்கலாம்னு நினைக்கீங்க? வியாபாரம் கேட்கணும். சரிங்கண்ணே. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்கண்ணே? சரிங்கண்ணே. இது பல்லு? சரிங்கண்ணே. பல் சேர்ந்த கடாய் தான். ஆட்டுக்கு ஆகுமா? ஆட்டுல கடந்தது தான். எத்தனை ஆட்டுல கடந்த கடாயின்னு? அது 150 ஆட்டுல கடந்த கடாய் தான். ரெண்டும் நல்ல அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு. அண்ணன் தம்பி தானா? சரிங்க. சரிங்க. சூப்பர். ரெண்டு நல்ல தெளிவு, நல்ல அழகா இருக்கு. இது படுத்தலாம். அது ஒரு டைப் இருக்கு. ரெண்டு ஒன்று போல அலையும். இது கூட அது இருக்கும், அது கூட அது இருக்கும். அது கொஞ்சம் கலர் கொஞ்சம் திக்கா இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு. சரிங்கண்ணா. ஆனா ஃபைனல் மொத்தம் எத்தனை குட்டினா கொண்டு வந்துருக்கீங்க? ஆனா மொத்தம் எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்கீங்க? மொத்தம் 21 குட்டி. ஆனா இதுல எத்தனை கிடா குட்டி, எத்தனை பொட்டை குட்டின்னு? எல்லாமே கிடா குட்டி தான். ஆனா சரிங்கண்ணா. ஜோடி என்ன விலை சொல்றீங்க? நீங்க என்ன விலை கேட்கறீங்க? 13,500 கேட்கறாங்க. இப்போ ஃபைனல் ரேட் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? நம்ம 14,500 தான் கொடுக்க முடியும். ஆனா இது எத்தனை மாசம் குட்டி? அதுக்கும் எப்படி தீவனம் என்ன முறையில வைக்கணும்? சரிங்க. நல்ல உண்டாகும். எல்லாமே கிடா குட்டி தான். ஒரு 3.5 மாசம் 4 மாசம் குட்டிகள் தான். ஒரிஜினல். சரி. எந்த ஒரு குட்டினே? சரிங்கண்ணா. ஆனா இந்த மாதிரி குட்டி தேவைன்னா உங்க நம்பர் கொடுக்கலாமா? சொல்லுங்க. சரிங்கண்ணே. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. நல்ல தெளிவா உண்டாகும். சரிங்கண்ணே. ரெண்டு குட்டியோட இருக்கா? இந்த 2 கிடா குட்டியோட இருக்கு. 25 ரூபா சொல்றீங்க. என்ன விலைக்குன்னு கேட்காங்க? 21 கேட்காங்க. 21க்கு கேட்டா இந்த ஆடை கொடுக்க முடியாது, கஷ்டம் தான். ஏன்னா குட்டி சூப்பரா வளர்த்துருக்கு. ஆடு பார்க்க செனையாடு மாதிரியே இருக்கு. ஆனா இந்த ஆடு என்ன விலை சொல்றீங்க? 23 சொல்றீங்க. குட்டி நல்ல கலர் குட்டி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? விளாத்திக்குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. என்ன விலைக்கு இதை கேட்காங்க இந்த புளியம் போராட்ட? சரிங்கண்ணே. ஆனா அதாவது இதை ஃபைனல் ரேட் என்ன ரேட்டு கொடுப்பீங்க? இந்த பெரிய ஆட்டை 22 தான் கொடுக்கணும். அதுக்கு குறைஞ்சி கிடையாது. இதுன்னு 20 ரூபா கொடுத்துருவீங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வளர்க்கும் போது எப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது உண்டா, கையேறாச்சும் வளர்க்குறது உண்டா? மேய்ச்சல் வளர்த்து கையேறையும் எதுவும் வைப்பீங்களா? கையேறையும் வைக்கிறது உண்டு, மேய்ச்சலும் உண்டு. சூப்பராக இருக்கு. குட்டி வந்து நல்ல கலரு, நல்ல அம்சம். ஒரு புளியம்போரு, ஒரு கரும்போரு. இதுக்கு ரெண்டுமே பொட்டை குட்டி தானே? இதுக்கு ரெண்டும் பொட்டை குட்டி, இதுக்கு ரெண்டும் கிடா குட்டி. சூப்பரான ஆடு தான். நல்ல அம்சமா இருக்கு. அண்ணன் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? என்ன விலைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க? கூறவா கேட்காங்களா, குறைவா தான் கேட்காங்களா? ரொம்ப குறைவா தான் கேட்காங்க. சரிங்கண்ணே.
மொத்தம் எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? 25 குட்டி வாங்கியிருக்கீங்க. ஏன்னா எந்த ஊர் கொண்டு போறீங்க? மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கொண்டு போறீங்க. ஆனா இது எல்லாம் பக்ரீத்துக்கா? அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு இப்பமே தேர்வு செஞ்சாச்சு. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்ப குட்டிகள் எப்படி வளர்ப்பு முறை எப்படி உங்க வளர்ப்பு முறை? சரிங்க. இது எல்லாமே வச்சிருக்கிறீங்க சொந்தமாவே? அது எல்லாமே போட்டு வளர்க்கறதுக்கு உண்டு. இந்த குட்டிகளை நல்ல முக லட்சணமா இருக்கு. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலைக்கு வாங்குனீங்க? 6500. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 8000 சொன்னாங்க. 8000 சொன்னது 6500 வாங்கியிருக்கு. நல்ல முக லட்சணம், நல்ல தோரணையான குட்டி, கலர் குட்டி. என்னன்னு இன்னைக்கு வரத்து கம்மி, அதனால ரேட்டு கொஞ்சம் எக்க ஆயிடுச்சு. நீங்க எப்படி வண்டியிலே வந்துவீங்களா இல்லன்னா எப்படி சொந்த வண்டி வச்சிருக்கீங்க? எவ்வளவு செலவாகும்னு சொந்த வண்டினா? 4500 மொத்த செலவு சொந்த வண்டிங்கிறதுனால 4500 ஆகுது. மதுரை மாவட்டத்துல இருந்து வந்து வாங்குறதுக்கு மொத்தம் 25 குட்டி. ஆனா ஒரு ஆளா வாங்குவீங்களா இல்ல மொத்தமா வாங்கிருக்கீங்களா? மாமா மச்சான் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒற்றுமை வந்து வாங்கியாச்சு. சரிங்க, சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணே. தம்பி எத்தனை குட்டி தம்பி கொண்டு வந்திருக்கீங்க? மொத்தம் 36 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. மொத்தம் 36 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஜோடி என்ன விலை சொல்றீங்க தம்பி? 14 சொல்றீங்க. என்ன விலை வர கேட்டுட்டு இருக்காங்க மக்கள்? சரி, 11 வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விலை நீங்க கொடுக்க நினைச்சிட்டு இருக்கீங்க? 12,500 கொடுத்தலாம். தம்பி அதாவது சொல்லுங்க, இந்த குட்டிகள்லாம் வந்து இப்போ எத்தனை மாசம் வளர்த்தா நல்ல லாபம் தரும் நமக்கு? 6 மாசம் வளர்த்தா நல்ல லாபம் தரும். அதாவது குட்டியெல்லாம் நல்ல தெளிவான குட்டி, எட்டயபுரத்துல ஒரிஜினல் குட்டி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரி குட்டி வந்து நீங்க வளர்த்து கொண்டு வந்ததா வாங்கி கொண்டு வந்ததா? வாங்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது குட்டியெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்கு. மதுரையில வாங்கினது தானா? இங்க வாங்கியிருக்கீங்க. இங்க வாங்கி அப்படியே வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க. சரி தம்பி, இதெல்லாம் எப்படி தம்பி பூச்சி வந்து இந்த தடுப்பூசி அதெல்லாம் போடணுமா? எதுவுமே போட வேண்டாம், நாட்டுக்குட்டி தான். தம்பி உன் பேர் தம்பி? சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு. குட்டி எல்லாம் நல்ல மேய்ச்சல் எடுக்கு. இந்த 17க்கு முடிஞ்சிருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 21 சொன்னாங்க. சரிங்க, அனுசரிச்சு கொடுங்கன்னு சொன்னீங்க. அனுசரிச்சு கொடுத்துட்டாங்க. மனசு சந்தோஷமா இருக்கு. சரிங்கண்ணா, இப்ப எதுவும் குட்டி எதுவும் பாத்துட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி குட்டி எதுவும் தோரணையா வேணும் அப்படின்னு பாக்குறீங்க? கரும்போட்டு பாக்குறீங்க. கிடைக்கலையானே? சரிங்கண்ணே. லேட் ஆகுதுங்க. ஆனா இது இட மதிப்புன்னு பார்த்தா என்ன இட மதிப்பு வரும்? இந்த குட்டி 22 கிலோ மதிப்பு வரும். உறுதியா வரும். பல்லு போட்டா பல்லு போடலையானே? பல்லு 2 பல்லு பார்த்து தான் வாங்கிருக்கீங்க. சரிண்ணா, எந்த ஊர்ல கொண்டு போறீங்க நீங்க? சேலம் கொண்டு போறீங்க. ஆனா ஓன் வண்டியில வந்து இருக்கிறீங்களா இல்லைன்னா என்ன செலவாச்சு? சரிங்க, ஒரு வண்டி பேசிருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. எவ்வளவு செலவாகுது? ஒரு ஆடுக்கு 700 800. சரிங்க சரிங்கண்ணே. ஓகே, சேலம் கொண்டு போறதுக்கு. சரிங்க, சூப்பர். 3 ஆடு வாங்கியிருக்கீங்க. இன்னும் எத்தனை ஆடு வாங்க வேண்டியது? இன்னும் 2 பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்கண்ணே, ரொம்ப நல்லது. நல்ல குட் இன்ஃபர்மேஷன். சரிங்கண்ணே, நன்றி. வாங்கியிருக்கீங்க 7000 ரூபா. இது என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 8 சொன்னாங்க, 7000 வாங்கியாச்சா? இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு? சந்தை நிலவரம் தெரியல, வாங்கியாச்சு. சூப்பரா இருக்கு குட்டி. சரிங்கண்ணே, கிடா வாங்கியிருக்கீங்களா? என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குண்ணே? 37,500. சரிங்கண்ணே, அதாவது என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சாங்க? அவங்க 40 ரூபா. சரிங்க, நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க? காரைக்குடியில இருந்து வந்துருக்கிறீங்க. ஆனா 3 தான் வாங்கிருக்கீங்களா? இன்னும் மேற்கொண்டு வாங்க வேண்டியிருக்கா? இல்ல, 3 தான். இது போதுமா? சரிங்கண்ணே. ஆனா அதான் சொல்லுங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் நம்ம 3 குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? கிடாயே வரல, வரத்து கம்மி. ஓகேங்க, அதாவது பக்ரீத்துக்கு நிக்க வச்சு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறீங்களா? ஆனா நீங்க மயிலும்படி தான் வாங்கணும்னு வந்துருக்கீங்களா? இங்க விலை கம்மி. ஓ, பொட்டுக்குட்டி விலை அதிகம். சரிங்கண்ணே, நீங்க பொட்டுக்குட்டி வாங்க விருப்பம் இல்லையா உங்களுக்கு? விலை அதிகமா இருந்தாலும் இது வாங்கியாச்சு. ஆனா இது என்ன இட மதிப்பு கணக்கு பண்ணி நீங்க வாங்கியிருக்கீங்க? 13 15 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். நீங்க எஸ்டிமேட் போட்டது எவ்வளோண்ணே? உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? 15 கிலோ தேவைப்பட்டுச்சு, கிடைச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணே.
வாங்கியிருக்கிறீங்க? 16,500. பல்லு போட்டா பல்லு போடலையா? பல் போடலை. பல் போடாத குட்டி தானே. ஆனால் என்ன இடமதி போகும் இதில்? 25 கிலோக்கு மேலே தான் வரும். எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க? எங்கண்ணே நீங்கள் விற்பனை பண்ணியிருக்கீங்க? சரிங்க சரிங்க, சூப்பர். இது வளர்த்த கடாயா அப்படின்னா? வளர்த்த கடாய் தான். சரிங்க, ரொம்ப நல்லது. சரி, என்ன சொல்கிறீங்க? 25 சொல்கிறீங்க. என்ன விலை வரை கேட்டுட்டு இருக்காங்க? 20 வரை கேட்காங்க. இது பல்லு பின்னதுக்கு பல்லு தேஞ்சிச்சு. ஆனால் அதாவது என்ன இடமதி போகணும் இந்த கடாயில்? 35 கிலோ. கறி மதிப்பு உயிரடையா? 30 கிலோ. கறி மதிப்பு கறி மதிப்பு 30 கிலோ உறுதியாக விழுவணுண்ணே. சரிண்ணே. ஆனால் அதாவது நல்ல தெளிவான கடாயா அதுக்கு? ஆட்டில் நின்ன கடாயா? ஆட்டில்? ஆமாம், ஆட்டில் நின்ன கடாய் தானே. சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் பின்னதுக்கு கூடவா குறைவா? விறுவிறுப்பாக தான் அதுக்கு. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணே. மெயின் கடாய் இன்னைக்கு சந்தைக்கு வந்ததில்ல. குட்டியை கொண்டு வந்திருக்கீங்க? 33. குட்டி ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 15 சொல்றீங்க. என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? ஜோடி 12 ரூபா கொடுத்தலாம். 12 ரூபா கொடுத்தலாங்க. எல்லாம் கிடா குட்டியா இல்லை பொட்டை குட்டியானே? எல்லாமே கிடா குட்டி தானே. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 4 மாசம் 5 மாசம் குட்டி தான். எல்லாமே கிடா குட்டி, எல்லாமே கொடியாடு தான். தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? அருப்புக்கோட்டை பக்கம் புலிக்குறிச்சி. குட்டி எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு, நல்ல அம்சமாவும் இருக்கு.